உங்களுடைய ஜாதகப்படி எந்த கிரகம் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம், அதற்கான அட்டவணை இதுதான். அதை எப்படி கணித்திருக்கின்றார்கள்? சர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் பாதகத்தை செய்யும். அப்போ சர லக்கணத்தில் பிறந்தவங்க 11ஆம் இடமான லாபஸ்தான அதிபதி வலுப்பெற்று அமர்ந்திருந்தால் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமோ யோகத்தையோ தரும் என்பதை மட்டும் கணிக்கக்கூடாது. பாதகஸ்தானமும் வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறது என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். சீரராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். உபயராசி லக்கணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்த அதிபதியே பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானமாகவும் செயல்படும். அப்போ பாதகாதிபதி என்பது லக்கணப்படி தான் ஒரு ஜாதகருக்கு அமையும். அது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமே பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானமாக இருந்தால் அந்த பாக்கியத்திலும் சில பிழைகள் என்பது ஜாதகப்படி ஏற்படும். எந்த ஸ்தானத்தில் பாதகாதிபதி அமர்ந்திருந்தாலும் அந்த ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்தை தரக்கூடிய கிரகமாக செயல்படுவார். பாதகாதிபதி ஒரு கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை சிக்கலை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது பாதகாதிபதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களையும் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.